இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு சார். மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே அவங்க பண்ற படத்துல அவங்களே வந்து சாங்ஸ்லாம் பாடிடுறாங்க. ஒரு 2, 3 பாடல்கள் பாடுறாங்க. இல்ல ஒரு சாங் அது மெயினான சாங் வந்து பாடிடுறாங்க. ஆமா. பாடிடுறாங்க. நீங்க ஏன் சார் பாடல? கிறிஸ்டினா கதிர்வேலன் இல்ல சமீபத்துல வந்த இல்ல படங்கள்ல? கிருஷ்ணா கதிரவன்ல நான் பாடியிருக்கேன். ஆ. கூடிய சீக்கிரம் அந்த நான் ரெஃப்ரேஸா வெளியே ரிலீஸ் பண்ண போறேன். ஓகே. ஆமா. அதுக்கப்புறம் நான் நீங்க சொன்ன மாரி இப்போ வரக்கூடிய அத்தனை படத்துலயும் பாட போறேன். ஆஹா. களம் ஆமா. இறங்குறாரு. களம் இறங்கி தான் ஆகணும். சூப்பர். வேற வழி ஆமா. இல்லையா சார்? சூப்பர் எப்படி சார். ஒரு நாயகன் உதயமாகிற மாதிரி ஒரு நாயகன் அந்த மாதிரி ஒரு பாடகன் உதயமாகிறார். ஓகே. அந்த மாதிரி இது பாடணும். என்ன ஒரு கம்பல்ஷன் மாதிரி இருக்கா சார்? கண்டிப்பா மியூசிக் இல்ல இது டைரக்டர்ஸ் வந்து இது மியூசிக் மட்டும் புது இல்லாம இது பாடணும். புது விஷயமே இல்ல. இது முன்னாடி இருந்தது தான் இது. நம்ம பாகவதர் காலத்துல இருந்தது தான். அப்பெல்லாம் நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் அவங்க தான் எல்லாமே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இப்போ சிங்கர்ஸ் இருந்தாங்க. அது மாதிரி இது இப்போ திரும்ப அந்த சைக்கிள் திரும்ப இப்போ இதாக இருக்கு. இது ஆரோக்கியமான விஷயம்னு கேட்டால் ஆரோக்கியமான விஷயமும் ஆரோக்கியம் இல்லாத விஷயம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நிறைய பாடகர்கள் உருவாக வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஆமா. ஸோ இப்போ என்ன சொல்றது, பாடகர்கள் இல்லாத பட்சத்தில் ஒரே வாய்ஸை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது மொனாட்டன்ஸ் ஆகும். பட் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மியூசிக் டைரக்டர் ஒரு சாங் பாடிட்டு மற்றதெல்லாம் சிங்கர்ஸ்க்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கோரிக்கை வைக்கிறேன்.